வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு நம்ம கறி குழம்பு டேஸ்ட்ல செய்ய போறோம். இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன பொருட்கள்லாம் தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த காலிஃப்ளவர் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரதுக்காக ஒரு மசாலா பொடியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லியை நம்ம சேர்த்துக்குவோம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டுருக்கலாம். ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண பிறகு ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய் இதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால 4 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நாம் சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அடிக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தாலே நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி பக்குவத்தில் நம்ம அடித்து எடுத்துக்குவோம். இப்போ நம்ம அதே பாத்திரத்திலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது கூட நம்ம 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். நல்ல தேங்காய் துருவல் வதங்கி வாசம் வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. தேங்காய் துருவல் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்துச்சுன்னா 2 முந்திரி பருப்பையும் நீங்கள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கசகசாவையும் தேங்காவை மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். தேங்காய் வதங்கி நல்லா அதோட கலர் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியை மட்டும் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்க்குறேன். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு நிறம் மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நம்மளோட குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்ல நிறம் மாதிரி பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 4 பூண்டு பல், சின்ன பீஸ் இஞ்சி, 4 பச்சை மிளகாய் இதை 1-2மா தட்டி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இந்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்குவோம். வெங்காயத்தை வதக்கிறப்பவே நம்ம கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வதங்கி வந்த பிறகு 2 பெரிய தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். அந்த காலிஃப்ளவர் முழுசாக இருக்கிற காலிஃப்ளவரை சின்ன சின்ன உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் உள்ள சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே இல்லாமல் போயிடும். இப்போ நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துன காலிஃப்ளவரை நம்ம இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவரை நல்லா மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மூடியை போட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த 5 நிமிஷத்துலேயே ஓரளவுக்கு பாதி அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லாவே வெந்து ரெடியாகி வந்துடும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொடியை இந்த காலிஃப்ளவர் கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மசாலா பொடி கூட வதக்கி விட்டுறலாம். காலிஃப்ளவர் நம்ம சேர்த்த மசாலா பொடி கூட நல்லா வதங்கி வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு 10 நிமிஷத்துக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே காலிஃப்ளவர் வெந்து இந்த குழம்புல நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பார்க்குறதுக்கே நல்லா ரெட் கலராக குழம்பு நல்ல ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தேங்காய் வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காவை அரைச்சி இந்த டைமில் நம்ம குழம்புல சேர்த்துடலாம். அரைச்சி எடுத்த தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போ குழம்புல சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணியையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுறலாம். இதுலேயே
தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நம்ம வந்து கலந்து விட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து சிம்லேயே இருக்கட்டும். லைட்டாக வந்து கொதிச்சு வர ஆரம்பிக்கிறது அதுதான் நமக்கு கரெக்டான டைமு. அந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். தேங்காவை சேர்த்து இப்போ நமக்கு வந்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான காலிஃப்ளவர் குழம்பு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.